தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தளபதியோட ரசிகர் இருக்காங்கல்ல, கோட் வந்து விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்களுக்கு ட்ரீட், ஃபுல் ட்ரீட். ராஜநடைன்னு ஒரு படம், அதோட கண்டென்ட் என்னன்னா விஜயகாந்த் சார் ஒரு டபுள் ஆக்ஷன். ஒரு பையன் வந்து ஆனந்தராஜ் வளர்த்து விஜயகாந்த் சாருக்கு எதிராக பேரை கெடுக்கணும்ட்டு வருது. இதுலயும் அப்படிதானே. காந்தி என் பேரு அதுல இருக்கு. காந்தி பண்ண ஸ்டார் படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட டோட்டல் லைன். ஆக்சுவலி நான் ரட்சகன் பார்ட் 2க்கு நாகார்ஜுன் சாருக்கு சொன்ன ஐடியா இது. நாகார்ஜுன் சார் எங்க வராருன்ட்டு. இது என்னன்னா ஜெமினி மேன் ஒரு இங்கிலீஷ் படம். தலை தானே பிடிக்குன்னு சொல்றதே பெரிய விஷயங்க. படம் பார்க்கறவங்களா அப்போ விஜய் சாரோட பொண்ணு தலையோட பேனா அப்படின்றது தோணுச்சு. கண்டுக்காம பெருந்தன்மையா அவர் பண்ணார். உண்மையிலே சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு டயலாக் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய டயலாக். அதாவது நான் கிளம்புறேன், நீ இனிமே பார்த்துக்கோ அப்படின்ட்டு நல்லா தெரியுது எல்லாருக்குமே. கேப்டன் சீனை ஓப்பனிங்ல பண்ணாங்க இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். அதை நம்ம அப்படியா விஜயகாந்தா இதானா அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சிச்சு. விஜய் வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டாரு. பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்த நான் மட்டுமே வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். விட மனசு வராது. அது யார் சார் சொல்றீங்க? நான் யாரையும் சொல்ல. முக்கிய நிலையிலே உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிவனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. கோட் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. கோட் படம் பார்த்துட்டீங்க, ரேராக தான் படங்கள் பார்ப்பீங்க. இந்த படம் பார்த்ததுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட், அண்ட் படம் எப்படி இருக்கு? முதல்ல அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விண்ணான நாயகன் விஜய்க்கும் வாழ்த்துக்கள். ஓகே. விநாயகன் விண்ணான நாயகன் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வின்னுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து படம் வெற்றி தான். என்னன்னா கோட் அவருடைய தளபதியோடைய ரசிகர் இருக்காங்கல்ல, கோட் வந்து விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்களுக்கு ட்ரீட், ஃபுல் ட்ரீட். ஏன்னா டபுள் ஆக்ஷனு ஒன்று தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டைரக்டராக நம்ம வந்து நானும் நடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுல அவருக்கு காட்டுற எஃபர்ட் இருக்குல்ல, உண்மையிலேயே கிரேட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுங்களுடைய பெரிய சேலஞ்சே எதுன்னா உடம்பை மெயின்டைன் பண்ணுறது தான் இல்லையா. ஒன்று உடம்பை மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க, இல்லை பெருசாகிடுறாங்க. ரொம்ப பசங்க சஃபர் ஆகுறானுங்க. பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டைல் மாறிடுச்சு, ட்ரிங்க்ஸு எல்லாமே கலந்துருச்சு லைஃப் ஸ்டைலில். அப்போ இவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்துக்கிட்டு இவ்வளோ உடம்பை மெயின்டைன் பண்ணும்போது அதனாலேயே அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய லவ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக அது வந்து நீட்டு கோட்டு நீட்டு. சரி, ஆனால் நீட்டுன்றாதீங்க சார். நீட்னா எனக்கு வேறு மாதிரி. இல்லை அது வர நான் கோட்டு நீட்டு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நீட்டு, ரொம்ப லென்த்து படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. ஒரு மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால் நீங்கள் போஸ்டரில் வந்து டபுள் ஆக்ஷன்னு காட்டிட்டீங்க. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டைரக்டாக மைன்யூட்டாக சொல்கிறேன், இது எல்லாரும் கவனிக்க மாட்டாங்க. போஸ்டரில் டபுள் ஆக்ஷன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு பையன் செத்துட்டான்றதுக்காக விஜய் வந்து கதறி கதறி அழுகுறாரு பார்த்தீங்களா. அந்த கதறி கதறி அழுகும்போது ஆடியன்ஸுக்கு ஏறாது, மைண்டில் ஏறாது. ஏன்னா நீ போஸ்டரில் காட்டிட்டியே இன்னொரு பையன் இருக்கான்னு, அவன் எப்போ வரப்போறான்னு தான் எனக்கு இருக்குமே தவிர விஜய் வந்து அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு த்ரோ ஆகாது. அதே மாதிரி வீட்டில் வந்து ஸ்னேகா வந்து அழுகும்போது எனக்கு த்ரோ ஆகாது. ஏன்னா பையன் வரப்போறான்னு எனக்கு தெரியுமே. புரியுதா உங்களுக்கு? உண்மையிலேயே செத்தாதான் அழுக. அவன் சாகலைன்றதை நீங்கள் போஸ்டரில் காட்டிங்க, டபுள் ஆக்ஷனில் காட்டிங்க. இன்னொன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் அது பண்ண என்னென்னா செகண்ட் ஹாஃப் இடிக்கும். அந்த பிறந்த குழந்தை வந்து பொண்ணுன்னு இல்லாமல் பையன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். மேபி அப்போ இந்த பையன் தான் டபுள் ஆக்ஷன் போட்டிருக்குன்னு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு லவ் ஒன்று க்யூட்டாக வச்சுருந்தாங்கல்ல, அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அது பொண்ணு தான் கரெக்டு. இதனால் என்ன ஆகிட்டுனா அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். அவ்வளோ லென்த்தாக காட்டாமல் டக்கு டக்குன்னு போயிருக்கலாம். இப்போது ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா பையன் செத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ ஜெயிலர் கதை தாங்க இது. இன்னொரு குண்டத்துக்கு போடுறவங்களுக்கு இது வந்து ஜெயிலர் கதை. அப்படியே என்னென்னா ஜெயிலரில் பையன் கெட்டவன், அதை எங்கே செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறாங்க. பையன் செத்து போயிட்டான்னு நினைப்பாங்க. அந்த செத்து போன சீனை ரொம்ப எலாபரேட்டாக பண்ணல பார்த்தீங்களா. ரஜினி சார் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டார், ரம்யா கிருஷ்ணா உட்காந்து அழுதுட்டு இருக்காது. அடுத்ததுக்கு போயிடுவாங்க, பேரனை கடத்துறாங்க, அந்த குரூப்பை பழி வாங்குற, அப்படி போயிடும் கதை. ஏன்னா உண்மையிலே அவன் சாகலை. அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா
போர் அடிக்கும் ஆடியன்ஸுக்கு. இங்கே வந்து டபுள் ஆக்ஷன் போட்ட உடனே நிச்சயமாக ஒரு வரப்போறாரு, இவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்கன்ற ஒரு மூடு இருந்தது. ஜெயிலர் கதை இது ஒன்றுங்க. ஆல்மோஸ்ட்டு இது வந்து படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாக ஓடுது. அதனால் நம்ம சொல்கிற கமெண்ட்ஸுக்கு வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு கமெண்ட்ஸ் தான் இது. ஏன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கருத்து நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது தான் அடுத்த கதை பண்ணும்போது இதெல்லாம் வராமல் பார்த்துக்குவாங்க. ராஜநடைன்னு ஒரு படம், நான் அதை இப்போ தான் இதில் பார்த்தேன். இதில் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அதோட கண்டென்ட் என்னன்னா, விஜயகாந்த் சார் ஒரு டபுள் ஆக்ஷனு. ஒரு பையன் வந்து ஆனந்தராஜ் வளர்த்து விஜயகாந்த் சாருக்கு எதிராக பேரை கெடுக்கணுன்ட்டு வர்றது. இதுலேயும் அப்படி தானே. இப்போ நீங்கள் இந்த படத்தோட லைனும் பார்த்தீங்கன்னா, பேரை கெடுக்கிறதுக்காக தானே அவர் மோகன் அப்படிலாம் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து ஸ்டேடியத்திலே பாம் வைக்க போகிறான்னு அந்த பேரை. அதில் என்னென்னா காந்தின்னு ஒரு பேர், காந்தின்னு ஒரு பேர். நீ என்னை வந்து தேச துரோகி ஆகிட்ட. யார் மோகன் சொல்கிற டைலாக், என்னை தேச துரோகி ஆக்கி என் குடும்பத்தை காலி பண்ணிட்டேன், இன்னும் உன் பையனை வச்சே நான் தேச துரோகி ஆக்குறேன்ற ஐடியா நல்லா இருந்தது. ஆனால் த்ரோ ஆகலை. ஏன்னா தேச துரோகம் செய்கிற சீனை யார் பண்ணுறதுன்னு பார்த்தா மோகன் சொல்லி விஜய் பண்ணல, பையன் அவரே எடுத்து பண்ணுறாரு. கிட்டத்தட்ட யோகி பாபு காமெடி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் அது தப்பாக இல்லை போடுங்க அந்த எபிசோடு. ஆனால் கதையிலேருந்து அவே ஆயிடுச்சு. ஓகே, டோட்டலாக அவே ஆகி போய் ஸோ செகண்ட் ஹாஃப் பரவாயில்லாமல் போய் 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 கிளைமேக்ஸில் ஸ்டேடியத்தில் ஒரு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டேடியம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருந்தது. இருந்தாலும் அதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, கோட்டில் பெரிய ட்விஸ்ட்டு தலை அப்படின்னு. அது எப்படி விஜய் சார் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டது உண்மையிலே பாராட்டணும். அதாவது அவரால் முடியாமல் கான்செப்ட் என்னென்னா, பையன்கிட்ட பொண்ணு மாட்டிக்கிச்சு, பொண்ணு மாட்டிச்சு தான் பையன்கிட்ட. இப்போ காப்பாற்றுறதுக்கு தன்னால் முடியல, தலை நினச்சி நீ உனக்கு தலை தானே பிடிக்குன்னு சொல்கிறதே பெரிய விஷயங்க. அப்புறம் விஜய் சாரோட பொண்ணு என்ன தலை ஃபேனா வரும் இல்லை. அப்போ விஜய் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ டாக்டர் வந்து நம்ம படம் பார்க்குறவனுங்களாம் அப்போ விஜய் சாரோட பொண்ணு தலையோட பேனா அப்படின்றது தோணுச்சு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் பெருந்தன்மையாக அவர் பண்ணார் பாருங்க. உண்மையிலே அதுதான் கிரேட். ஒன்று. ரெண்டாவது, சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டைலாக் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய டைலாக் அது. அதாவது நான் கிளம்புறேன், நீ இனிமேல் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நல்லா தெரியுது எல்லாருக்குமே. அதாவது விஜய் சார் வந்து அரசியலுக்கு போகிறாரு. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட விஜய் சாரை நெருங்க முடியாது இப்போதைக்கு. மேபி ஃப்யூச்சரில் நெருங்கலாம் சிவகார்த்திகேயன். இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கார். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார் பாருங்க, எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு. ஏன்னா சூர்யா இருக்கார், கார்த்தி இருக்கார், சொல்ல முடியாது. கேஜிஎஃப் ஹீரோ இன்னொரு ஹிட்டை கொடுத்தானா அவங்க கூட வந்து நிற்கலாம், யார் வேணா வரலாமே. தனுஷ், சிம்பு இல்லை இந்த இடத்துக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியாது. இது ரொம்ப பெரிய இடம் இல்லை இது. ரஜினி சார் அடுத்து விஜய், அந்த விஜயை வந்து கேட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவரே பெருந்தன்மையாக சொல்கிறாரு. நான் சொல்கிற சிவகார்த்திகேயனுக்கே கஷ்டம். எத்தனை படம் இட்டு கொடுத்தாலும் சிவகார்த்திகேயன் அவர் ஃபீல்ட்லேயே என்றைக்குமே இருப்பார். ஏன்னா அவரோட முகம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இவங்கள மாதிரி சூப்பர் ஸ்டார் கேட்டகரிக்கு வருவாரான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டதும் அஜித்துக்காக வந்து பண்ணதும் ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ அப்படி பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து எனக்கு பர்சனலாக கேப்டன் சீனை ஓப்பனிங்கில் பண்ணாங்க இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அதை நம்ம அப்படியா விஜயகாந்தா இதானா அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. அது ஒரு டீட்டெயிலே இல்லை. ஏன்னா விஜயகாந்த் மாதிரி விஜய் சார் உள்ளே இருக்கிறதுனால, விஜயகாந்த் சார் மாதிரியே உள்ளே இருந்து அவர் பேசுறது இருக்குல்ல, அதுவே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இது விஜயகாந்த் சாரா, அதுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. ஃபேஸை அவுத்துட்டாங்க. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்னா, ஐடியா சூப்பர் ஐடியா. என்ன ஐடியானா, விஜயகாந்தாக விஜய் உள்ளே இருக்காரு, வெளியே விஜயகாந்த் இருக்காரு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா. தேர்தலுக்கு வர்றதுக்கு, எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு மொத்த விஜயகாந்த் சாரோடைய ஃபேன்ஸுங்களும் வந்து அவராகவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 5 சீன் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த ஆப்ரேஷனாக தான் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனில் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ரெடியாக வருது, அவர் நடந்து வர்றது, அப்படியே இருக்குடா, யாருமே கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ட்டுலாம் பிரசாந்தும் பிரபுதேவாலாம் பேசி அந்த கேரக்டரை ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஓப்பனிங்கில் நல்ல டைலாக் அது. காந்தி எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க, ஆனால் காந்தியே பொய் வேஷம் போட்டு வந்திருக்குற அப்படின்ற டைலாக் இருக்குது பார்த்தீங்களா. அங்கேருந்தே கொஞ்சம் படம் விவரமான படமாக தான் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்கிறதுல இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலான்றது தான். ஓகே. இன்னொன்று, காந்தி என் பேர் அதில் இருக்குது. காந்தி பண்ண ஸ்டார் படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட டோட்டல் லைனு. என்னென்னா, நான் இப்போ பண்ண பிரசாந்தும் விஜயகுமார் சார், ரகுவரன் சார் எல்லாமே பண்ணியிருந்தாங்க.
அதில் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னா ரகுவரனுடைய பையனை விஜயகுமார் சார் கொன்றுவார் தெரியாமல் நடந்துடும், டெத்து நடந்துடும். அதனால் உன் பையனை கொல்லாமல் விட மாட்டேன்னு தேடிட்டு இருப்பார். அப்போ பிரசாந்தை வந்து பலியாடு கேரக்டர், அவர் யார் தப்பு பண்ணாலும் காசு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிறவர். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவனை பலியாடா கொண்டு வந்து இவன் தான் என் பையனை கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. இப்போ ரகுவரன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, இவனை கொல்ல மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஒரிஜினல் பிள்ளை வேறு ஒரு கேரக்டர், அது நான் பண்ணியிருந்தேன், நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து ரகுவரன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். என்ன தான் கொல்லணும்னு ரகுவரனுக்கு தெரியாது. ஸோ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி இப்போ நான் வந்து விஜயகுமார் பண்ண தப்பு எனக்கு தெரிஞ்சு போய் நான் கொல்லணும்னு வெறி ஆகிடுவேன். அதை ரகுவர் என்கேஜ் பண்ணுவார். பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து விஜயகுமார் கையாலேயே நான் சாவேன். அப்போனா அப்பா கையாலேயே சாவுறேன். இதை ரகுவரன் பார்த்துட்டு முறையாக வில்லன் ஜெயிச்சிட்டாண்டான்னு சொல்லுவார். கிளைமேக்ஸில் அடி கிளாப்ஸ் ரகுவரனுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு அதே ராஜதுரைன்னு ஒரு படம். ராஜதுரை பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயகாந்த் சார் டபுள் ஆக்ஷனு. அதில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே அதோட ஐடியா, உன் பேரை உன் பையனை வச்சே கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அது அதோட இது. ஸோ இப்போ ஓவராலாக நான் எதுக்கு இந்த படத்தை இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன்னா, வெங்கட் பிரபு மாநாடுன்னு ஒரு படம் பண்ணும்போது டைட்டில் வேற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு டைம் ட்ராவல் மாதிரி பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஐடியாவை எடுத்து பண்ணார். நான் என்ன நினச்சேன்னா இதில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ ஒரு டைம் ட்ராவலராக வச்சுருப்பார். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அப்பாவுக்கும் பையனுக்கும் டைம் ட்ராவலரில் ஏதோ புதுசாக இருக்கும் போட்டு தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அந்த படத்து மேலே. நான் 1000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் இப்போ ஐ திங்க் நான் 500-400 வந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே 126 கோடி வந்திருக்கு. 4 நாள் லீவ் இல்லையா, அதனால் உங்களுக்கு நாளை வரைக்குமே போச்சுனாலே ஒரு 400-500 கோடியை கலெக்ட் பண்ணிடும். ஆனால் கதையில் அந்த கிரேட்டஸ்ட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் டெக்னிக்கலையும் பண்ணியிருக்கணும். இப்போ என்னென்னா பழைய கதையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே புதுசாக இருக்குது. விஜய் சார் வர்றது புதுசாக இருக்குது. ஆக்சுவலி நான் ரட்சகன் பார்ட் 2க்கு நாகார்ஜுன் சாருக்கு சொன்ன ஐடியா இது. நாகார்ஜுன் சார் எங்கே வராருன்ட்டு. இது என்னென்னா ஜெமினி மேன் ஒரு இங்கிலீஷ் படம், ஜெமினி மேன்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் பண்ண படம். அது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ வந்து அப்போது நாகார்ஜுன் சாரை எங்கே வச்சுக்கிட்டு பண்ணலன்னா அவங்க டெக்னிக்கலாக இது எப்படி வரும்னு கரெக்டாக அவருக்கு புரியல. அவர் கேமராமேன் மூலமாக சொன்னது கரெக்டாக கன்வே ஆகலை. ஸோ அது நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன். அதனால் ஏதோ ஒரு டெக்னிக்கலாக கதை இருந்திருக்கணும். இப்போ என்னென்னா சார் படங்க டெக்னிக்கலாக இருக்குது, கதை பழசாக இருக்குது. ஓகே சார். காந்தி ஜீவன் 2 கேரக்டராக பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அந்த மெனக்கெடுதல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நடிப்பில் காட்டின வேரியேஷன் எப்படி இருந்தது? எனக்கு காந்தின்ற நம்ம பேரே காந்தின்றதுனால அவரை ரொம்ப நான் லவ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவர் நல்லா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்லாம் எதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒய்ஃபுக்கிட்ட ப்ளே பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸ்னேகாவில் அது மறைச்சி பண்ணுறது, அதில் ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. ஆக்டிங்லேயே ஒரு நல்ல மெச்சூரிட்டி. அதே மாதிரி பையன் செத்ததுக்கப்புறம் அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷனு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஸ்னேகா போர்ஷனு ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாங்கினதே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி போர்ஷன் தான். இவங்க பேர் சொல்லாமல் என்ன பண்ணுறேன்னே சொல்லாமல் அவங்க தப்பாக ஏதோ ஒரு பொம்பளை இருக்குது போட்டிருக்குன்னு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லைன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேங்காக்கு கூப்பிட்டு வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் வந்து நல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி திருப்பி ரஷ்யா எபிசோடும் நல்லா இருந்தது. ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா காந்தின்ற கேரக்டர் தான் பிரவீன் காந்தியோட சாய்ஸு. சிறப்பு. ஜீவன் ஆனால் உயிருக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு நம்ம ஜீவனையும். ஏன்னாங்க அந்த உடம்பு இருக்குல்ல, நீங்கள் ஒரு 18 நீங்கள் கொரியன் ஃபிலிமு சைனீஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோங்கள் அதே மாதிரி இருப்பானுங்க. நீங்கள் நிறைய பாருங்களேன், நிறைய ஆக்ஷன் படம் பார்த்துருக்கேன் நான். கிட்டத்தட்ட விஜய் சார் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் அது இதுன்னு உடம்பு அப்படி சுருக்கிக்கிட்டாப்புல. அது பெரிய தவங்க. நீங்கள் அது எனக்கு தெரியும். ஒரு உடம்பு நீங்கள் சுருக்கி வச்சுருக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கணும். அந்த வகையில் அந்த கேரக்டருக்கு போட்ட எஃபர்ட் வந்து ஜீவன் வந்து ஜீவனாக இருக்குது. காந்தியில் ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. அந்த மெச்சூரிட்டியில் அப்போ 2 கேரக்டரையும் விஜய் தாங்க இந்த படமே. நீங்கள் 1000 சொல்லுங்கள். பிரசாந்த் சார் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபுதேவா ஒரு மாதிரி திடீர்னு வில்லன்னு காட்டுறாங்க. எல்லாமே இருக்குது. த்ரிஷா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, என்னென்னமோ இருக்குது. ஆனால் படத்தை தூக்கி பிடிச்ச அந்த பில்லர் மாதிரி பிடிக்கணும் இல்லையா, அது விஜயோட பர்ஃபார்மன்ஸ் தான். 2 கேரக்டர். டிஏஜிங் விஜயை பார்க்கும்பொழுது எப்படி சார் இருந்தது? அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு டிஏஜிங் விஜயை பார்க்கும்பொழுது அப்படியே இருந்தது, தத்ரூபமாக இருந்ததா என்று சொல்கிறீங்க? 3rd கேரக்டர் ஜீவனோட ஃபேஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது டிஏஜிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை? இல்லை, அது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக தெரில.
பெரிய தப்பாக தெரில. அது நீங்கள் ரொம்ப நோண்டிங்கன்னா ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம். ஒரு 20 வயசு பையனுக்கு ஸ்கின் டோன் தாங்க. இப்போது நமக்கும் ஒரு 10-20 வயசு பையனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கின் டோனு வயசாக சுருங்கும். அது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், அது அதில் இருக்குது. ஓகே. பாடி லாங்குவேஜ் ஒரு 20 வயசு பையனுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் இருக்குமோ அது இருக்குது. அவ்வளோதானே. ஹேர் ஸ்டைல் விடுங்க, அது இதுவாக வச்சுருக்காங்க, இப்போ இருக்க பசங்க வைக்கிற ஸ்டைலில் வச்சுருக்காங்க. பெரிய டெக்னிக்கலாக பெரிய தப்பு சொல்ல முடியாது. சொல்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அது நீங்கள் நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு அப்பா பையன்ற மூடில் தான் நான் பார்க்குறேன். இப்போது தங்கப்பதக்கம் பார்க்கும்போது சிவாஜி சார் வேறு, ஸ்ரீகாந்த்ன்றவர் வேறு, அது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஆனால் நீங்கள் தெய்வமகன் படம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒருத்தராகவே இருப்பாங்க, 3 சிவாஜியும் ஒருத்தராகவே இருப்பார். நீங்கள் தனித்தனியாக பார்ப்பீங்க, இவர் வேறையாக பார்ப்பீங்க, இவரை வேறையாக பார்ப்பீங்க. அது அவங்களாம் தெய்வங்கள். இந்த படத்தில் எனக்கு காந்தி வேறையாக இருந்தாப்புல ஜீவன் வேறையாக. ஆமாம் ஆமாம், இல்லைன்னா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப ஷார்ப் ஆடியன்ஸ். உங்கள் கதாநாயகனும் உள்ளே இருந்தார். பிரசாந்த் அவர்கள் எப்படி பண்ணியிருந்தார்? பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும், பிரபுதேவா அவர்களாக இருக்கட்டும், டான்ஸில் பிரபுதேவா சார் வழக்கம் போல் இது பண்ணார். ஈவன் பிரசாந்த் சாரும் நல்லா பண்ணியிருந்தார். கொஞ்சம் உடம்பு தான் கொஞ்சம், ஆனால் இப்போ கம்மியாயிட்டார். இப்போ நான் சமீபத்தில் நம்ம பார்த்தோம், அந்தகன் படம் பார்த்தோம், அந்தகன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தார். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் பிரசாந்துக்கும் செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்துருக்காரு. யார்? விஜய் சார் அலோவ் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, விஜய் கிட்ட ஒரு மெச்சூரிட்டி வந்ததுங்க. ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, விஜய் வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டார். அடுத்தவங்களே என்கரேஜ் பண்ணணும், நம்ம மட்டுமே அனுபவிக்கணுன்றது. அது எப்போவுமே இந்த சூப்பர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்த நான் மட்டுமே வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அது விட மனசு வராது. அது யார் சார் சொல்கிறீங்க? நான் யாரையும் சொல்ல, அதை விட மனசு வராது. ஏன்னா அதில் ஒரு சுகம் கண்டோம் இல்லையா, அந்த இடத்த அவ்வளோ சீக்கிரம் விட மனசே வராது. சரி. அண்டு ரசிகர்களும் அதே மனநிலை தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாருன்னு தான் சொல்லு புரிஞ்சிருக்கோம், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம், பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம். அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மனசு வராது. ஆனால் அதுக்கான எஃபர்ட் அவர் போடுறாரு. அவர் சும்மா ஓபி அடிச்சா சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரு. இவர் அது வேணாம்ப்பான்னு எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். மைக் மோகன் அவர்கள் பற்றின விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அவர் இப்படி காமிச்சிட்டின்னு ஒரு பக்கம் வருத்தமும் இருக்குது, இவர் இப்படி தான் காட்ட முடியும் அப்படின்னு சிலர் பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க. மைக் மோகன் போர்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் எனக்கு என்னென்னா, என்னோடய படங்களில் வந்த ரகுவரன் நான் போட்ட கேரக்டர் தான் அது. ரகுவரனோட கேரக்டரு இல்லை. மோகன் சார் வந்து எப்படின்னாங்க, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பர்சன். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஏன் ஒரு ஃபேமிலியெல்லாம் காட்டி அவரை நியாயப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். இப்போது அந்த குடும்பமே செத்ததுனால தான் அவர் அவ்வளோ வெறியாக வர்றாரு. ஆமாம். அப்போ அவர் மேலே நியாயம் இருக்கா இல்லையா? ஆக்சுவலி கதையில் அதெல்லாம் வேணவே வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக மோகன் வந்து பாதிக்கப்பட்டார், அப்படி சொல்ல முடியல கதையில். மோகனை வந்து சாஃப்டாக போட்டதுனால என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய வலி இருக்கணும்னா ஒரு வலியும் தேவையில்லை. என்னுடைய தொழிலை நீ காலி பண்ணிட்டீங்கனாலே வருமா வராதா? தேச துரோகின்னு பண்ணியாச்சு, எதுக்கு குடும்பத்தை காட்டணும்? அங்கே அந்த கேரக்டர் நியாயப்படுத்தப்பட்டது. பாவம் தானே அந்த பொண்ணும் அந்த ஒய்ஃபும் சாகும்போது அவன் வில்லன் நியாயம் ஆயிடுறான்ல, அது ஒரு தப்பு. ஆனால் மோகன் சாரை போட்டதுக்கான காரணமே அதுதான். இப்போ நீங்கள் ஃபுல் வில்லன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு மன்சூர் அலியானை போட்டுக்கலாம், ஒரு பிரகாஷ்ராஜை போட்டுக்கலாம். ஒரு ஃபேமிலியை இழந்த ஒருத்தன் அந்த வழியில் தான் இதை பண்ணுறான் அப்படின்னும் போது மோகன் சார் கரெக்டு. சரி, மோகன் சாரோட பர்ஃபார்மன்ஸு லுக்கு எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தார். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் இத்தனை வயசில் அவரை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன இருக்குது, ஒரு 35-40 வயசு பர்சன் மாதிரி தானே இருக்கார். ஒன்றும் பெரிய ரொம்ப ஏஜ்டு மாதிரிலாம் தெரில அவர். எனக்கு தெரிஞ்சு மோகன் சாருக்கு இந்த கூட்டத்தில் மைக் மோகன் மைக் டைசனாக மாதிரி ஒரு பாக்ஸிங்கே பண்ணுவார். கொஞ்ச நாள் அவர் நிறைய படங்களில் வருவார், நிறைய படங்களில் நடிப்பார், நடிக்கணுங்க. ஏன்னா மோகன் சார் எனக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக சாரை தெரியும். ரொம்ப சினிமாவுக்கான தவம், அவரும் தவம், எந்த பேட் ஹேபிட்ஸ் கிடையாது, உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு, இன்னமும் நம்பிக்கையில் இருக்கார் நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை இந்த படம் வந்து ஒரு 75% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை முழுசாக யூஸ் பண்ணிக்கிற கேரக்டர்ஸ் இனி வரும், அதில் நீங்கள் மோகன் சாரை பார்த்துக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நாட் பேட் தான். மீண்டும் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டில் வந்தோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயனை மீன் பண்ண என்ன காரணம் சார்? ஏன்னா எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, விஜய் அவர்கள் சொன்னால் எவ்வளோ நடிகர் லைன் கட்டி வருவாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய்க்கு பிடிச்ச நடிகரா இல்லை விஜயன் சினிமா வாரிசா? இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிஎஸ்கே அப்படின்னு
மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் தான் கிளைமேக்ஸில் வருது. ஆமாம். எஸ்கே சிஎஸ்கே பண்ணிட்டு தானே போட்டுட்ருக்காரு. போட்டுட்ருக்கிறது யார்? எஸ்கே. ஓ, இவர் போய் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னா சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். யார்? வெங்கட் பிரபு போய் இந்த ஐடியாவை சொல்லி கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு வாங்கன்னு சூர்யாவை கேட்டிருக்கலாம். வேற யாரை கேட்டிருக்கலாம்? விக்ரம கேட்டிருக்கலாம். விக்ரம கேட்டிருக்கலாம். கேட்டிருக்கலாம். மாநாடு பண்ணார். மாநாடு மிகப்பெரிய ஹிட். இல்லை இப்போ மாநாடு இல்லை, இந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அஜித்தே கேட்டிருக்கலாம் சார். அஜித் சாரை கேட்டிருக்கலாம். அஜித் சார் சொல்ல முடியாது. அஜித் வந்தாலும் வந்திருப்பாரு. நீ தான் வந்து கெத்தா நானும் வரேன் அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு எனக்கு என்னன்னா அந்த சிஎஸ்கே எஸ்கேன்ற அந்த இடத்துல தான் நான் கனெக்ட் ஆகிறேன். அவரும் ஒரு சீனுக்கு ஏன் நான் வந்துட்டு போகணுன்னு கேட்பார்ல சிவகார்த்திகேயனும். நான் இதுங்க ஒரு சீன் வரும்போது, சார் ஒன்றும் இல்லை சார், விஜய் சார் இது வந்து அரசியல் விட்டு போகிறாரு, அடுத்து நீங்கள் தான்றாரு, இதுக்கு மேலே என்ன சார் வேணும்னு ஒன்று எப்போ சார் ஷூட்டிங்னு அவர் கேட்டிருப்பாரு இல்லையா. அவருக்கு எடுத்தோடனே சிஎஸ்கே எஸ்கே அதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை சூர்யா கிட்ட சொல்லியிருந்தாலும் சூர்யா ஒன்றும் ஓகேன்னு இருப்பார். உங்களை பார்த்து நீங்கள் தாங்க அடுத்துன்றாருன்னா எந்த ஹீரோவும் ஓகே தானே இல்லையா. எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஓகேன்னுட்டு இருப்பாங்க. அஜித் சாரை கேட்டால் அஜித் சாருக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் தானே இருக்காரு. இப்போ விஜய் போயிட்டாருன்னா யார் மொத்தமாக பார்த்துக்கன்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல சார். மொத்தமாக பார்த்துக்கங்க. இல்லை, இப்போ அவர் சொல்லனாலும் அஜித் தான் பார்த்துக்கணும். சரி, அஜித் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் நான் தான் சொல்கிறேன் போக மாட்டாருன்னு திருப்பி என் வாயிலேருந்தே அதை இல்லை சார் ஏகே போட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டுருமே. ஏன் அது ஓகே. ஆனால் அது போய் கேட்கறதுக்கே இவங்க யோசிப்பாங்க. ஒரு சீனுக்கு அவர் ஒத்துக்குவாரா? முதல்ல நமக்கு ஐடியா வராது, கேட்டால் தப்பாயிடுவோம். இப்போது ரட்சகன் நான் படம் பண்ணும்போது படம் முடிச்சுட்டு ரஜினி சாருக்கு போட்டு காட்டினோன்னே அவர் சொன்னார், இது நான் பண்ண வேண்டிய படம், ஏன் என்கிட்ட ஒன்று சொல்லன்றார் அவர். யாருக்காவது ரஜினி சாரை போய் ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ணுவார்னு கேட்போமா? ஐடியாவே வராது. அது மாதிரி அஜித் சாரை போய்ட்டு ஒரு சீனுக்கு வந்து வாங்க, அதுவும் எனக்கு அப்புறம் நீ தான் சொன்னோம், அவர் இன்னும் காண்டாயிடுவார்ல. அப்போ நான் இப்போ இல்லையான்றது வரும்ல. அவங்க ஃபேன்ஸுக்கு அப்படி உள்ட்டா ஆகிடுங்க. அப்போ நான் இப்போ இல்லையான்னு வருமா வராதா? நான் போகிறேன் இனிமேல் நீ தான்னா, நான் ஆல்ரெடி இருக்கேன் நீ அப்படின்றது ஒன்று வருமா வராதா? அதனால் அது அஜித்தை கூப்பிட்றது சரியாக வராது. இவர் சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் ஒரு சீனாக இருந்தாலும் விஜய் சார் இப்படி ஒரு டைலாக் நம்மளை பார்த்து சொல்கிறாருன்றது நமக்கு ஃபியூச்சரில் பெரிய கிரெடிட்டாக இருக்கணும் ஒத்துருக்காரு. அப்படிதான். ஓகே, இவனோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் விஷுவலாக பார்க்குறப்ப எவ்வளோ சார் கனெக்ட் ஆகிடும்? நல்லா, அதாவது கொஞ்சம் ரிதம் வந்து என்னன்னாங்க, ஆஃப்டர் ரஹ்மான் சார் வந்ததுக்கப்புறம் ரிதம் தான் மெயின். ஃபோக் சாங்காக இருக்கட்டும், எந்த பாட்டாக இருக்கட்டும், இப்போ அப்படி போடுன்னும் போது அந்த பீட்டு தான் அதில் கொஞ்சம் புதுசு இருக்கணும். இப்போ இந்த பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, கொஞ்சம் புதுசு கம்மியாக இருக்குது, ஆடுற மாதிரி இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது கிளியும் தேட்ரு, அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது. அவனுக்கு ஏங்க பசங்க வரதேங்க, அவர் விஜய் ஆடும்போது இவனும் ஆடணுங்க, அதாங்க கான்செப்ட்டு. இதில் 3 வாட்டி ஆடிட்டான். அவனுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு 100 ரூபா கழிச்சிட்டு வருவான். 300 ரூபா ஓகே, திருப்பி வருவான். எழுதி வச்சுங்க, 3 பாட்டு இருக்கிறதுனாலேயே பசங்க திருப்பி வந்து ஆட்டம் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் லியோ அப்படி தாங்க ஓடிச்சு, அந்த பாட்டுக்கு எந்திரிச்சு ஆடி டயர்ட் ஆகிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி தூங்குனானுங்க, அந்த பாட்டு வரும்போது எழுந்திரிச்சு ஆடினானுங்க, போயிட்டானுங்க. நான் சொல்ல 2nd 3rd 4th அப்படி தான் அது பயங்கர கலெக்ஷன் ஆகுனுச்சு. ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் ஆகும். இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் 2 பாட்டு வருது இல்லையா, அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நெகட்டிவாக காட்டிட்டாங்க. அந்த நெகட்டிவ் பண்ணுற அதுவும் அங்கதுலேயே ஒருத்தரை போட்டு தள்ளுறாப்புல, ஒரு சாங்கில் போட்டு தள்ளுறாப்புல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இல்லை முழுசாக அந்த சாங்கை என்ஜாய் பண்ண முடியல. சரி, ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற சாங் என்ஜாய் பண்ணலையே சார், கம்மி தான். சரி, கம்மி தான். இருக்கட்டும் இது அதனால இல்லை அதெல்லாம் ஓகே, பட் கம்மி தான். நியாயமாக உங்களுக்கு நெகட்டிவ் ஷேடு இல்லைன்னா இன்னும் இருக்கும். ஏன்னா கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வில்லனா எல்லாம் இருக்கான். ஓகே இல்லையா, இப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான், பயங்கர நெகட்டிவாக இருக்கான். அதனால் என்ன ஆகுனா கொஞ்சம் அந்த குதூகூலம் கொஞ்சம் கம்மியாகும். இதை இந்த கேரக்டருக்கு இன்னொரு சாங் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மங்களகரமாக ஆடி இருப்பான். காந்திக்கு வச்சிருக்கணும் இன்னொரு குத்துப்பாட்டு, காந்திக்கு குத்து கம்மியாயிடுச்சு. சரி சரி. இந்த படத்தோட கலெக்ஷன் பார்க்கும்பொழுது முதல் நாள் 126 அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இன்னும் 4 நாள் லீவ் அப்படின்றனால எங்கே சார் போய் நிற்க போகுது இந்த நம்பர்ஸ்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 600 to 800 கோடி ரூபா போக்கலாம். 800 கோடி ரூபா, 600 to 800 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நான் ஏற்கனவே உங்கள் சேனலில் சொன்னேன், தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷன் பண்ண படம்ன்ற பேருக்கு இது வந்துடும் சொன்னேன். உங்கள் சேனலில் சொன்னேன் இல்லையா, ஜெயிலரை கிராஸ் பண்ணுன்னு சொன்னேன்.
ஜெயிலர் தான் இது வரைக்கும் தமிழ் படத்தில் 2.0வும் ஜெயிலரும் தான். ஜெயிலரும் தான் டாப்பில் இருக்குது. அது ரெண்டுமே ரஜினி சார் படம். அது ரெண்டுத்தையும் இது பிரேக் பண்ணோம். அப்படிங்களா? ஆமாம், ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு 1000 கோடியில் போய் நின்றுச்சுல இவருது ஷாருக் கான் படம். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஃபஸ்ட்டு டே வந்து இதை விட ஒரு 5 கோடி என்னமோ தான் அதிகம், 3 கோடி தான் அதிகம்னு நினைக்கிறேன். அதோட கலெக்ஷன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1000 கோடி. ஸோ இது ஒரு 1000 இல்லைனா கூட ஒரு 700-800 கோடியை டச் பண்ணிடும். ஓகே. ஏன்னா கண்டினியூஸாக லீவ் வருது. நெக்ஸ்ட் வீக்குக்கு பெரிய படம் எதுவும் இல்லை. விஜய் படம்னும் போது ஒரு 2-3 வாரத்துக்கு படம் வராது. தேட்டருக்காரங்களும் வந்து மஜாவாக இருப்பாங்க ஒரு 3 வாரத்துக்கு. ஓகே. அதனால் ஒரு 700-800 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட் 2 எதிர்பார்க்கலாமா சார்? லியோலி இப்படி தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, இதுலேயும் இருக்குது. எந்த படம் வரும்? கோட் 2 வருமா இல்லை லியோ 2 வருமா? முதல்ல விஜயோட படங்கள் 2 வருமா? கன்ஃபார்மாக வரும். 2031 வரைக்கும். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க நடிப்பார் அப்படின்னு. அவர் நடிப்பார். அதனால தான் அந்த 2க்கான லீடுக்கு அவரே ஓகே சொல்றாரு சார். எஸ். எனக்கு லியோவில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பண்ணால் கூட பண்ண மாதிரியே தெரியும். இது வந்து எப்படின்னா பண்ணால் தப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு வேறு வேறையாக இருக்கும்ல. இப்போது ரொம்ப கெட்ட ஒருத்தன் உயிரோடு இருக்கான், செத்து போயிட்டான்னு நினச்சா அவன் உயிரோடு இருக்கான். ஐயோ, ட்விஸ்ட்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து பார்த்தா இன்னொரு பொடியை அப்பா அப்படின்னா இவனை எப்படி வளர்த்து வச்சுருப்பான். இவன் தேவைப்பட்ட அப்படியே கொள்வான். அப்படிதான் அந்த படம் இருக்கும். அப்போ அது கதை பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்ய முடிச்சுகள், ட்விஸ்ட்டு நிறைய கிடைக்கும். அதை ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு வேளை பண்ணுங்கன்ட்டார்னா விஜய் சார், வெங்கட் பிரபுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறைய கிடைக்கும். ஏன்னா டெக்னிக்கலாகவும் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் இதை பார்ட் 2 பண்ணுவார். கவலையப்படாதீங்க, 31 வரைக்கும் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். சிறப்பு சார். தொடர்ந்து பார்ப்போம். இந்த படத்தோட கலெக்ஷனும் அடுத்த கட்ட விஷயங்களும் மாநாடு மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நிச்சயம் சந்திக்கிறவங்க வந்து எடுப்பேன். நாங்கள் நன்றி.